ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியில் 18th சாப்டர் பப்ளிக் ஃபினான்ஸ் இன் இந்தியாவில் பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஃபிசிட் ஃபினான்சிங். இதில் டெஃபிசிட் ஃபினான்சிங்னா என்னது, அதோட தேவை எதுக்கு, கவர்மெண்ட்டோட நிதி பற்றாக்குறையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பெஸ்ட்டு மணின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் பாலிசி. இதில் ஃபிஸ்கல் பாலிசியோட டெஃபினேஷன், அப்புறம் டெஃபிசிட் ஃபினான்சிங்கை எப்படி 3 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். தேர்டு இந்தியாவோட ஃபிஸ்கல் சுச்சுவேஷன் பற்றியும் அப்புறம் FRBM ஆக்ட் பற்றியும் பார்ப்போம். ஃபோர்த்து இந்தியாவில் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் கொண்டு வந்ததோட மேஜர் ஹைலைட்ஸ் பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் ஃபினான்சிங். கவர்மெண்ட்டோட டெஃபிசிட் பட்ஜெட்டை ஃபினான்ஸ் இல்லைனா சப்போர்ட் பண்ணுற ப்ராசஸை டெஃபிசிட் ஃபினான்சிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸில் கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டோட்டல் ரெசிப்ட்ஸை விட அதிகமாக இருக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த டேர்மை யூஎஸ்ஏல 1930s யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இதை கார்பரேட் செக்டார்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பார்ட்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது நீட் ஆஃப் டெஃபிசிட் ஃபினான்சிங். லேட் 1920s தான் டெஃபிசிட் ஃபினான்சிங்கோட தேவை ஏற்பட்டுச்சு. கவர்மெண்ட் அவங்களோட கண்ட்ரியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் குறிப்பிட்ட லெவலுக்கு வரதுக்கு அவங்க ஏர்ன் பண்ணதை விட அதிகமாக செலவு செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு. ஒன்ஸ் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா இன்கம்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண எக்ஸ்ட்ரா மணியை ரீபே பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த டெஃபிசிட் ஃபினான்சிங் ரூட்டை பயன்படுத்தி டெவலப்டு வேர்ல்டு கிரேட் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்தாங்க. 1960s இந்த ஐடியா வேர்ல்டு லெவலில் பாப்புலர் ஆச்சு. இந்தியா 1969 டெஃபிசிட் ஃபினான்சிங்கை ட்ரை பண்ணியிருப்போம். 1970s அதை ரொட்டீனாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக இந்தியா ஸ்லோவாக ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் ப்ராசஸ்க்கு போக ஆரம்பித்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஆஃப் டெஃபிசிட் ஃபினான்சிங். இந்த டெஃபிசிட் ஃபினான்சிங்க்கு எப்படி ஃபண்டு ஜென்ரேட் பண்ணலாம், எதை சஜஸ்ட் பண்ணி ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ், லைக் வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து கடன் வாங்குறது. ரெண்டாவது எக்ஸ்டர்னல் பாரோயிங்ஸ், இது மூலிமா ஃபாரின் கரன்சி கண்ட்ரிக்குள்ளே வரும். தேர்டு இன்டர்னல் பாரோயிங்ஸ், கண்ட்ரிக்குள்ளேயே கடன் வாங்குறது. பட் இது பப்ளிக் கார்பரேட் செக்டரோட முதலீடு வாய்ப்புகளை தடுக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டே கண்ட்ரிக்குள்ளே இருந்து பேங்க்ஸ் கிட்ட கடன் வாங்கினா மற்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக எங்கே கடன் வாங்குவாங்க. நாலாவது பிரிண்டிங் கரன்சி, இதுதான் கடைசி வழி. இதனால என்ன பாதிப்புலாம் வரும்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரி அதிகமாக்க சொல்லி கோரிக்கை வரும். அடுத்தது ஃபிஸ்கல் பாலிசி. இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட்டோட பர்ச்சேஸ், டிரான்ஸ்ஃபர் லெவல், அப்புறம் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான கவர்மெண்ட்டோட பாலிசியை சொல்லுவாங்க. வேற எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை அதிகமாக்குறதுக்கு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்புறம் டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரிலேட்டடான பாலிசியை சொல்லுவாங்க. ஜான் மெய்னர்ட் கெய்ன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எக்கனாமிஸ்ட். ஃபிஸ்கல் பாலிசி அப்புறம் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸை லிங்க் பண்ணி ஒரு தியரியை டெவலப் பண்ணியிருப்பாரு. ஃபிஸ்கல் பாலிசியை வேற எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக் பாலிசி கோல்ஸான growth, எம்ப்ளாய்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் போல விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்புறம் டேக்ஸஸில் சேஞ்சஸ் பண்ணுறத சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டேக்ஸும் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் எக்கனாமியை எப்படி மொத்தமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்கனாமியில் டேக்ஸோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னா மக்களோட இன்கம்மை அஃபெக்ட் பண்ணுது. இண்டிவிஜுவல்ஸ், ஃபேமிலிஸ், கம்பெனிஸோட சேவிங்ஸை பாதிக்குது. அதனால் எக்கனாமியில் இன்வெஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது. மூணாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரைஸ் அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் அஃபெக்ட் ஆகும். அடுத்தது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எக்கனாமியை 2 வழியில் அஃபெக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட பர்ச்சேஸில் கவர்மெண்ட்டுக்கு செலவு வரும். லைக் ரயில்வேஸ், போர்ட்ஸ், ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம். அப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்குலாம் சேலரி பே பண்ணுறதுலாம். ரெண்டாவது ஏழைகளுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு, ஓல்டேஜ் பீப்புளுக்குலாம் பண்ணுற செலவுலாம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஃபிசிட் ஃபினான்சிங் இன் இந்தியா. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா பிளான்ட் எக்கனாமியாக இருக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கு டெவலப்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 5-year பிளானை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் தேவை இருந்தது. 1960s எண்டில் கவர்மெண்ட் டெஃபிசிட் ஃபினான்சிங்க்கு மூவ் ஆனாங்க. 1970s இருந்து நிதி பற்றாக்குறை இன்னும் அதிகமாச்சு. அதனால டெஃபிசிட் ஃபினான்சிங்கையும் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் டெஃபிசிட் ஃபினான்சிங்கை 3 ஃபேஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 1947 இருந்து 1970 வரைக்கும். இந்த ஃபேஸில் டெஃபிசிட் ஃபினான்சிங் அப்படிங்கிற கான்செப்டையே யூஸ் பண்ணல, பட்ஜெட்டரி டெஃபிசிட்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபேஸில் இருக்கிற மேஜரான விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டை அடையிறதுக்கு எக்கனாமிக்கு வெளியே எக்கனாமிக் உள்ளேயும் பாரோ பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது 1950s டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதை அதிகமாக்கணும்னு, அப்புறம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை செக் பண்ணி சர்ப்ளஸ் ரெவன்யூ பட்ஜெட் எக்கனாமியை ஆக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் RBI கிட்ட இருந்து அதிகமாக கடன் வாங்கினது, அப்புறம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அமைச்சு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை அதிகமாக்குனது. செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 1970 இருந்து 1991 வரைக்கும். இதுதான் டெஃபிசிட் ஃபினான்சிங்கோட பீரியட்.
ஃபைனலாக 1990-91ல் ரொம்ப மோசமான நிதி நெருக்கடியில் வந்து மாட்டியிருப்போம். இந்த ஃபேஸில் இருக்கிற மேஜரான ஹைலைட்ஸ் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேஷனலைசேஷன் பாலிசி, அப்புறம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து அதிகமாகிருக்கும். சேலரி, பென்ஷன், பிஎஃப் இது போல பேர்டன் வந்து அதிகமாச்சு. இதனால பப்ளிக் செக்டர் வந்து அதிகமான லாஸ்ல வந்து போச்சு. அப்புறம் கவர்மெண்ட் வந்து 2 விஷயத்துல ஃபெயில் ஆனாங்க. ஒன்று வந்து பாப்புலேஷன் ரைஸ் ஆனதை செக் பண்றதுல, இன்னொன்று வேலை வாய்ப்பை வந்து ஜென்ரேட் பண்றதுல. அடுத்தது மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு சப்சிடிஸ் வந்து அதிகமாச்சு. பிளான்ட் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாக சென்ட்ரலைஸ்டா போக ஆரம்பிச்சது. கவர்மெண்டோட பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்ல இல்லாம பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. மெஜாரிட்டியான பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நான் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சரா தான் வந்து போய் முடிஞ்சுது. அடுத்தது தேர்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1991ல இருந்து ஆரம்பிச்சது. IMF-ஓட கண்டிஷனை அக்செப்ட் பண்ணி எக்கனாமிக் ரிஃபார்ம் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எக்கனாமி வந்து கவர்மெண்ட் டாமினன்ஸ்ல இருந்து பப்ளிக் டாமினன்ஸ்க்கு மூவ் ஆச்சு. கவர்மெண்டோட ப்ரையாரிட்டியா வந்து பிரைவேட் செக்டார் கிட்ட இருந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வலுப்படுத்தி இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஃபிஸ்கல் சிச்சுவேஷன் ஏ சம்மரி. டிசம்பர் 1985ல இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல லாங் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற டைட்டில்ல டிஸ்கஷன் பேப்பரை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இதுல கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட பாலிசியும் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கும். 1987ல கவர்மெண்ட் வந்து 2 போல்டான ஸ்டெப் வந்து எடுத்திருந்திருப்பாங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல விர்ச்சுவல் ஃப்ரீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது பட்ஜெட்டரி டெபிசிட்ல அப்பர் லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ஸ்டெப்பும் வந்து பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் வந்து கொடுத்துச்சு. பட் டெம்பரரியா தான். 1990s எண்ட்ல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்து வந்துச்சு. IMF சப்போர்ட்டோட அவங்களோட கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்ல இருந்து வெளியே வந்தோம். கவர்மெண்ட் வந்து மிட் 1990sல பிஸ்கல் டெபிசிட்டை GDPல 3 to 4% குறைக்கிறதா வந்து கமிட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே 1990-91ல பாத்தீங்கன்னா வந்து 7.85% தான் வந்து இருந்திருக்கும். கவர்மெண்ட் வந்து பிஸ்கல் டெபிசிட்டோட டேஞ்சரை தெரிஞ்சுமே வந்து அதை செக் பண்ணாம இருந்ததோட ரீசன் என்னவா இருக்கும்னா வந்து ஒன்று வந்து பொலிட்டிக்கல் ஃபேக்டர், எலெக்ஷன் டைம்ல நடக்கிற பாலிடிக்ஸ்னால. ரெண்டாவது இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர், குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரொடக்ஷன் டெலிவரியை விட அக்கௌண்டிங், சூப்பர்வைசிங், மானிட்டரிங்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. மூணாவது எத்திக்கல் ஃபேக்டர், அதாவது எஜுகேஷன், சோஷியல் சர்வீஸ், ஹெல்த் இது போல விஷயங்களுக்கு வந்து ஆகிற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இயர் 2000ல ரெவன்யூ அப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட்டோட ரிஸ்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேஃப் கார்டு வந்து தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் பில் 2000 வந்து பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து FRBM ஆக்ட் 2003. 1991ல ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து ட்வின் ப்ராப்ளம்ஸ் ஆன இன்ஃபிளேஷன் அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்க்கு முக்கிய காரணமா வந்து ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ்ன்றதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போல இருந்து மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டாண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் எடுத்திருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெவன்யூ ஃபிஸ்கல் டிவிசரை வந்து கம்மி பண்றது, ரெண்டாவது செலவுகளை ப்ரையாரிட்டைஸ் பண்றது, மூணாவது டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணி டாக்ஸ் பேஸை வந்து விரிவுபடுத்துறது. 1991ல ஃபாலோ பண்ண இந்த ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கல. ஏன்னா சட்ட ரீதியா பண்ணணும்ன்றது வந்து இல்லாம இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து 26th August 2003ல ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 5th July 2004ல இந்த ஆக்ட் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த ஆக்டோட மெயின் ஹைலைட்ஸ் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபிஸ்கல் ரெவன்யூ டெபிசிட்டை வந்து கம்மி பண்ணி 31st March 2008க்குள்ள ரெவன்யூ டெபிசிட்டை வந்து எலிமினேட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. UPA கவர்மெண்ட் வந்து அந்த டெட்லைனை 31 March 2009 ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆக்ட் கீழே ஃபிஸ்கல் டெபிசிட் ரெவன்யூ டெபிசிட்டை வந்து கம்மி பண்றதுக்கு ஆனுவல் டார்கெட்ஸை சொல்லணும்னு ரூல்ஸ் மேக் பண்ண சொல்லியிருப்பாங்க. தேர்ட் வந்து ஃபிஸ்கல் ரெவன்யூ டெபிசிட் வந்து சில சிச்சுவேஷன்ல லைக் வந்து நேஷனல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர், மற்ற எக்ஸப்ஷனல் டைம்ல டிஃபைன்டு டார்கெட்ஸை தாண்டலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்த் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து RBI கிட்ட இருந்து பாரோ பண்ணக்கூடாது எக்ஸப்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் ஸ்கீம் மூலியமா கடன் வாங்குறது தவிர. அடுத்தது 2006-2007ல இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸை பிரைமரி இஷ்யூஸ்க்கு RBI வந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஃபிஸ்கல் ஆபரேஷன்ல வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. செவன்த் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 3 ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரும் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட், தேர்ட் வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட். ஃபைனலாக வந்து பட்ஜெட்டுக்கு ரிலேட்டடா ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட ட்ரெண்ட் பத்தின குவார்டர்லி ரிவ்யூவை ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்லிமெண்ட்ல கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் சேஞ்சஸ். FRBM ஆக்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டேட்ஸும் வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்டா இருந்துச்சு. சில டைம்ல வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால வந்து டார்கெட்டை வந்து தாண்டி போச்சு. சில நேரத்தில் டார்கெட்டை விட பெட்டராகவே வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி டார்கெட் இருக்கிறதால கவர்மெண்டால வந்து சில ரொம்ப முக்கியமான செலவுகளை வந்து பண்ண முடியாம இருந்தது. லைக் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெல்ஃபேருக்காக செலவு செய்யறதுலாம்.
இதுக்காக கவர்மெண்டோட யூனியன் பட்ஜெட் 2016-17ல ரெண்டு இம்பார்ட்டன்டான சேஞ்சை வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்க்கு ஃபிக்ஸ்டு நம்பரை டார்கெட் இல்லாமல் ஃபிஸ்கல் டெபிசிட் ரேஞ்ச் வந்து இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது எக்கனாமியில் ஃபிஸ்கல் எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் கூட கிரெடிட் கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பென்ஷனை வந்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 2016ல கவர்மெண்ட் வந்து FRBM ஆக்டோட இம்ப்ளிமெண்டேஷனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு கமிட்டியை வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த 5 மெம்பர் கமிட்டி வந்து லேட் ஜனவரி 2017ல ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை பப்ளிக் டொமைன்ல பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து யூனியன் பட்ஜெட் 2017-18ல சில முக்கியமான க்ளூவை வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சஸ்டைனபிளான டெப்ட் பாத்தை வந்து நம்மளோட ஃபிஸ்கல் பாலிசியில பிரின்சிபல் மேக்ரோ எக்கனாமிக் ஆங்கரா வந்து இருக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது 2023ல ஜெனரல் கவர்மெண்ட்டுக்கு டெப்ட் டு GDP ரேஷியோ வந்து 60% வந்து குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுல 40% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 20% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு அடுத்த 3 இயர்ஸ்க்கு 3% ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து இருக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக வந்து எஸ்கேப் கிளாஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. டார்கெட்ல இருந்து GDPல அப் டு 0.5% வந்து டீவியேஷன் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து ரிவ்யூ கமிட்டியோட முக்கியமான ரெக்கமெண்டேஷனை யூனியன் பட்ஜெட் 2018-19ல அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து டெப்ட் ரூல், சென்ட்ரல் கவர்மெண்டோட டெப்டை வந்து GDP ரேஷியோல 40%, ஸ்டேட்ஸ்க்கு வந்து 20% வந்து கம்மி பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்ல கீ ஆபரேஷனல் பேராமீட்டரா வந்து ஃபிஸ்கல் கிளைட் பாத்தை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஃபிஸ்கல் டார்கெட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கான ரோட் மேப். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் இன் இந்தியா. 1975ல இருந்து 2001 வரைக்கும் சென்ட்ரல் ஸ்டேட்ஸோட கம்பைன்டு ஆவரேஜ் ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து GDPல 10%க்கு மேலே இருந்துச்சு. அதில் பாதிக்கு மேலே வந்து ரெவன்யூ டெபிசிட்னால தான் வந்து இருந்துச்சு. நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, பிளானிங் கமிஷன், வேர்ல்டு பேங்க் அப்புறம் IMF வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து அன்சஸ்டைனபிளாக இருக்கிறத பற்றி எச்சரிக்கை கொடுத்துருப்பாங்க. இது ரிலேட்டடா கவர்மெண்ட் வந்து பல ஸ்டெப்ஸ் எடுத்துருப்பாங்க. அதுல இருக்கிற மேஜரான ஹைலைட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரெவன்யூ டெபிசிட்டை வந்து கம்மி பண்றதுக்கு சில பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்றது, அதாவது சாலரிஸ், பென்ஷன், PF எல்லாம் வந்து கட் டவுன் பண்றது. லைக் வந்து PF இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து கம்மி பண்றது. அப்புறம் சப்சிடிஸை வந்து கம்மி பண்றது, கடன் வாங்குறத கம்மி பண்றது, கடன் திரும்ப கட்டி இன்ட்ரெஸ்ட் பர்டனை வந்து கம்மி பண்றது. அப்புறம் சைனா பாகிஸ்தானோட பைலேட்டரல் நெகோசியேஷனை இனிஷியேட் பண்ணி பார்டர்ல இருக்கிற டிஃபென்ஸ் ஃபோர்ஸை வந்து கம்மி பண்றது. அப்புறம் லாஸ் மேக்கிங் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு பட்ஜெட்டரி சப்போர்ட் கொடுக்கறத ரூலா இல்லாம எக்ஸப்ஷனலா ஆக்குனது. டிஃபரெண்ட் ஏரியாஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல எக்ஸ்பெண்டிச்சர் ரிஃபார்ம்ஸை வந்து கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தேவையான விஷயத்துக்கு மட்டும் சப்சிடைஸ்டு சர்வீஸை வந்து கொடுக்கறது, லைக் வந்து ரயில்வேஸ், பவர், வாட்டருக்குலாம். அப்புறம் போஸ்டல் டெபிசிட்டை வந்து செக் பண்றது. அப்புறம் ஹையர் எஜுகேஷனை வந்து நான் ப்ரையாரிட்டி செக்டார்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ரெவன்யூ ரெசிப்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. எப்படின்னா வந்து டேக்ஸ் ரிஃபார்ம்ஸை வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க, VAT, சர்வீஸ் டேக்ஸ்லாம். அப்புறம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி பிரைவேட்டைஸ் ஆக்குனது. சர்ப்ளஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வை வந்து எக்ஸ்டர்னல் லெண்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஃபாரின் ஹை குவாலிட்டி சாவரின் பாண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம். அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட பிளான் எக்ஸ்பெண்டிச்சருக்குலாம் வந்து மார்க்கெட் பாரோயிங்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பாரோயிங் ப்ரோக்ராம் ஆஃப் தி கவர்மெண்ட் பேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் ஸ்கீமை வந்து 1997ல வந்து தொடங்கியிருப்பாங்க. இது மூலியமா RBI வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து மார்க்கெட் பாரோயிங் ப்ரோக்ராம்ல ஒரு பார்ட்டா வந்து கொடுக்கறத கமிட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது RBI வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட பிரைமரி சப்ஸ்கிரைபரா வந்து இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் தி கவர்மெண்ட்ஸ். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்டை வந்து 2003ல வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ரெவன்யூ அப்புறம் ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து கம்மி பண்றதுக்கு ஆனுவல் டார்கெட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டை பாஸ் பண்ணியிருந்தா மார்க்கெட் பாரோயிங்க்கு வந்து அலோவ் பண்ணியிருந்திருப்பாங்க. FRBM ஆக்ட் வந்து மிக்ஸ்டு ரிசல்ட்டை கொடுத்ததால கவர்மெண்ட் வந்து 2016-17ல ரிவ்யூ கமிட்டியை வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த கமிட்டி என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஃபிஸ்கல் டார்கெட் நம்பருக்கு பதிலாக ரேஞ்சை வந்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்டோட டெப்ட் டு GDP ரேஷியோ வந்து 40% இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இந்தியன் எக்கனாமியில் 18th சாப்டர் பப்ளிக் ஃபினான்ஸ் இன் இந்தியாவில் பார்ட் 3 பார்க்கலாம். தேங்க்யூ.